விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க இன்னும் கூட சத்தமா நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்னுடைய தெய்வமும் என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலையை உயர்த்துபவரும் நீர்தானையா. சொல்லுங்க. பறித்து கொண்டாலும் என் தலையை உயர்த்துபவரும் நீர்தானையா. நீங்க நல்ல இதயத்தில் இருந்து நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நான் விழுந்த காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே இயேசு. இயேசு நல்லவரே. இன்னும் கூட சத்தமா. இயேசு நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. இயேசு நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டுக்கு என்னை பத்தி டீப்பா தெரியறத விட அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா. இந்த பிஞ்சு காலம் ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப ஒரு முக்கியமான காலம். ஏன்னா இப்பதான் வீரியமா எதையும் கையில பிடிப்போம், பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப டேமேஜ் எதுவும் பாடியில இருக்காது, பிளட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த டைம்ல நீங்க இயேசு கிறிஸ்துவை மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், திருவசனத்தை மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பாஸ்டர்ஸ் அல்லது உங்க லீடர்ஸ் சொல்லுவாங்க நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃபியூச்சருக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு. பட் இப்போ நீங்க அதை மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்க எதிர்காலம், உங்க ரத்தம் அப்படியே சுண்டும் போது, உங்க நரம்புகள் எல்லாம் வலுவிழக்கும் போது, தோல் எல்லாம் சுருங்கும் போது, கண் பார்வை மங்கும் போது, திருவசன அறிவு உங்க ரத்தத்துல ஊறாம அன்றைய நாளில நீங்கள் மகா பெரிய கிருபை இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா நம்ம போக போறோம். அங்கிருந்து ரிப்ளை வந்ததுனா தான் இங்கிருந்து சப்ளை வரும், அப்பதான் அது அப்ளை ஆகும். புரியுதா?
அங்கிருந்து ஏதாவது ஒரு எனக்கு பதில் வரணும், அப்பதான் இங்க இருந்து வார்த்தை வரும். அப்பதான் அது ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ண முடியும். என் கூட வேகமா திருவசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் அதன் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னோடு போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனின் வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். எல்லா இடத்துலயுமே இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன் சொல்லுங்க, அவன் ரொம்ப தப்பானவன். நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன், அவன் ரொம்ப தப்பானவங்க. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு சுயநீதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுயநீதியில நம்ம ரொம்ப ஹோலியா இருக்கிறோம், மற்றவங்க எல்லாம் அப்படி இல்லை. இந்த மனப்பான்மை எல்லாருக்குள்ளேயுமே பொதுவாகவே இருக்கும். இங்க ரெண்டு மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டு மனிதர்களுக்கும் நடுநிலையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இன்றைய மனித குலத்திலே அல்லது வாலிப வாழ்க்கையிலே, இளைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு காரியங்கள் தான் அதிகமாய் பிள்ளைகளை பாதிக்கிறது. ஒண்ணு, நான் பரிசுத்தமா இருக்கிற, அவன் பரிசுத்தமா இல்ல. அவனை கேட்டா சொல்லுவான், நான் பரிசுத்தமா இருக்கிற, அவன் பரிசுத்தமா இல்ல. பரிசுத்தம் என்றால் எல்லா அசடுகளுக்கு விலகி வாழுகிறது, இயேசு கிறிஸ்துவையே தரித்து வாழுகிறது. எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா கதை சொன்னா சிரிப்பு வரும், வசனம் சொன்னா அப்படிதான் முறைக்கிற மாதிரி இருக்கும். கதை சொன்னா சிரிப்பு தான் வரும், வசனம் சொன்னா ரட்சிப்பு வரும். கதை சொன்னா நிறைய விஷயங்களை சொன்னா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, அது அந்த செகண்ட் கிடைக்கிற ஹாப்பி. ஆனா இந்த உண்மையான இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வந்துருவார்னா அது நிரந்தர சந்தோஷம், அது நித்திய வரைக்கும் போகிற சந்தோஷம், அது மரண வரைக்கும் நம்மளை நடத்துற சந்தோஷம், எந்த அசடுகளிலே நாம் மாட்டிக்கொள்ளாமல் நம்மளை விடுதலை செய்கிற சந்தோஷம். அல்லேலூயா. பரிசேயன் ஒருவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கூடாரத்திற்கு வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்ற இயேசு கிறிஸ்து அவனுடைய கூடாரத்திற்கு போகிறார். அடுத்த வசனத்தை கவனிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, சொல்லுங்க இப்ப எல்லாரும், ஒரு பக்கம் பரிசேய, சொல்லுங்க, ஒரு பக்கம் பரிசேய, இன்னொரு பக்கம் பாவி. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மாட்டிட்டு முழிக்கிறது இயேசு கிறிஸ்து. இப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கேளுங்க, நீ பரிசேயனை போலவா, நீ பாவிய போலவா, இல்லைன்னா இந்த ரெண்டு மனநிலையும் இல்லாம நான் இயேசு கிறிஸ்துவ போல அப்படின்னு விரும்புறேமா? பரிசேய பாவிய பார்க்கிறான், பாவி பரிசேயனை பார்க்கிறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு விஷயம் நடக்குது. வாசிங்க தொடர்ச்சிய. அவர் பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து, என்னது, ஒரு பரணியில் விளையாட பெற்றதை கொண்டு வருகிறார். அவருடைய பாதங்கள் அருகே அழுது கொண்டு, அவர் பாவத்தை பார்க்கும் பொழுது இவள் செய்த பாவம், அவர் பாவத்தை பார்க்கும் பொழுது இவள் விழுந்த இடங்கள், அவர் பாவத்தை பார்க்கும் பொழுது மகிமையானதை இழந்து விட்டோமே என்ற மனநிலை. இன்னொருத்தன் அவனுக்கு உணர்வே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா, இவ வரால, இவள் தவறானவள், இவள் நினைக்கிறாள் அவன் தவறானவன். இதுதான் வாலிப வயசுல எல்லாருக்குள்ள இருக்கிற மனநல. கிட்டத்தட்ட 17 வருஷமா யூத் சேலஞ்ச் மிஷன் என்ற ஊழியத்தை உலகம் முழுக்கும் பல ஐக்கியங்கள் மத்தியில் பேசிக்கொண்டு வருகிறேன். இதுல ரொம்ப விசேஷமா நான் கவனித்து பார்த்தது, வாலிப வயதுல ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிற அல்லது ஆண்டவரிடத்தில் தனது கரங்களை கொடுக்கிற வாலிப பிள்ளைங்க மிக சிறப்பான இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. புரிஞ்சுதானா? நல்லா ஆமேன்னு. வெளியில இருந்து சத்தம் மட்டும் கேட்குதியா, தோத்துறோம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமா, பிள்ளைங்க அங்கிருந்து உற்சாகப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆனா முகத்தை பார்த்துட்டே ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க, தட்டி சொல்லுங்க, பிடிக்க வேண்டிய வயசுல பிடிக்கலன்னா, பிடிக்க கூடாத வயசுல பிடிக்கணும் போது
பிடிக்க முடியாது, கை நடுங்கும், கால் நடுங்கும். ஆனா பிடிக்க வேண்டிய வயசுல பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சி மைனர் கொடுங்க என் கூட சேர்ந்து. சி மைனர். எஜமானனே என்னேசுராஜனே, உங்க சத்தம் என்னமெல்லாம். இவ்வளவுதானா? உமக்காகத்தான் வாழணும், உம்மைத்தான் நேசிக்கணும். சொல்லுங்களேன். உம்மைத்தான் நேசிக்கணும். அழைத்தீரே, உங்க வேலைக்குத்தான் இளைய வயது அழைத்தீர், வாலிப வயதை அழைத்தீர். இந்த கில்காலிலே கர்த்தருடைய இருதய துடிப்பை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும். அதை நான் மறப்பேன். There is no one like you, oh Lord. No one like you, Lord. இயேசுவை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. சொல்லுங்க. ஒரு பக்கம் பரிசேயன், ஒரு பக்கம் பாவி. சொல்லுங்க. ஒரு பக்கம் பரிசேயன், கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி தான் சொல்லுங்களேன், நான் கீழே இறங்கி வந்துருவேன். சொல்லுங்க. ஒரு பக்கம் பரிசேயன், ஒரு பக்கம். ஆமா, என்ன பரிசேயனா யாருன்னா பார்த்தாங்கன்னா அவனை நான் பாவியா பார்க்கிறேன், என்ன பாவியா யாருன்னா பார்த்தாங்கன்னா அவனை பரிசேயனா பார்க்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை எப்பயுமே பிள்ளையா பார்க்கிறார். இந்த வாலிப வயதிலே நம்முடைய வார்த்தைகள் பரியாசமாய், இந்த வாலிப வயதிலே நம்முடைய எண்ணங்கள் பரியாசமாய், இந்த வாலிப வயதிலே நாம் போடுகிற உடைகள் ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறது போல, இந்த வாலிப வயதிலே நம்முடைய பெற்றோருடைய வளர்ப்புகளை நாம் பரியாசம் பண்ணுகிறோம். உடைகளாலே, நடைகளாலே, பேச்சுகளாலே, பார்வையாலே, அல்லது நம்முடைய நண்பத்துவத்தாலே, நம்முடைய படிப்பாலே, ஒழுக்கு நெறிகள் இல்லாமல் எப்படியோ நம்மை இவ்வுலகத்திற்கு பரியாசக்காரராய் காட்டுகிறோமா அல்லது பாவியாய் காட்டுகிறோமா? இல்லனா பக்கத்துல பார்த்து கேளுங்க, புள்ளையா காட்டுறையா? இவங்க அவங்கள சொல்றாங்க, அவங்க இவங்கள சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரையும் பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு முடிவோட நம்ம இந்த இடத்திலிருந்து விலகி போகணும். என்ன விலகி போகணும்னா, இந்த ஒரு நாள் நீர் என்ன காரியங்கள் எல்லாம் பேசினீரோ அந்த காரியங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும். வாசிங்க இந்த வசனத்தை தொடர்ந்து. அவருடைய பாதங்களை முத்தம் செய்து. கவனிங்க, நம்முடைய அழகான முத்தங்கள், நாம் விரும்பக்கூடிய விருப்பங்கள் பரிசுத்தத்திற்குரியதா இருக்கிறதா அல்லது பரியாசத்திற்குரியதா இருக்கிறதா அல்லது பாவத்திற்குரியதா இருக்கிறதா? நம்முடைய முத்தம் கேலி நிறைந்ததா இருக்குதா, நம்ம முத்தம் பாவம் நிறைந்ததா இருக்குதா, அல்லது நம்முடைய முத்தம் அவருடைய பாதத்தை முத்தமிடுகிற பரிசுத்த முத்தமா இருக்கிறதா? இருக்கணும், இருந்தா நல்லது. அல்லேலூயா. ஆமா, உங்களை போன்ற வாலிப வயதிலே படிப்பு அறிவு இல்லாதவனாய், என்னோட எஜுகேஷன் 9th ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெயில், அதுக்கு மேல நான் படிக்கவே இல்லை, படிப்பு ஏறல. வாழ்க்கையில மிக தோல்வியுற்றவனாய், ஒரு படிப்பு அறிவில்லாமல் அல்லது எந்த மொழிகளும் புரியாமல், தாய்மொழியையே படிக்க தெரியாமல் என் வாழ்க்கையில் எல்லாமே தொலைந்தது என்ற நேரத்தில் நான் பிடித்து கொண்ட பாதம், நான் முத்தம் செய்த பாதம் ஒரு நாளும் என்னை கைவிடவில்லை, இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வருகிறது. நல்லா தான் கரங்களை தட்டிடுங்க. ஐயோ, வெளியில தட்டுற கை உள்ள தட்டினா நல்லா இருக்கு. தோத்துறோம். நல்ல கரங்களை தட்டி உங்கள் வாழ்க்கையில உங்களை மேற்கொள்ள நினைக்கிற உலகத்தின் காரியங்கள் எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் இன்றைக்கு தோற்று போவதாக.
பரியாச முத்தங்கள் இன்றைக்கு தோற்று போவதாக. பாவியின் முத்தங்கள் இன்றைக்கு தோற்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்கிற இந்த முத்தம் உங்கள் வாழ்வு முறையாய் மாறுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கை தட்டுற மாதிரி தட்டாதீங்க, நல்லா தட்டுங்க. ஆமா, உலகத்து தலைவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு தான் கீழே தட்டணும். இயேசு கிறிஸ்துவுக்கு தட்டணும், நல்லா அப்படி மேல தட்டணும். ஜீவனுள்ள தெய்வத்திற்கு நல்லா கரங்களை தட்டி, என் வாழ்க்கையில என்னுடைய அணுகுமுறைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் பாவிக்குரியதா இருக்கிறதா, பரியாசத்திற்குரியதா இருக்கிறதா, அல்லது அவர் பாதத்தை முத்தம் செய்கிறதா இருக்கிறதா? அல்லேலூயா. சிறு வயது முதல் நாம் பெற்றோர்களுடைய ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டு வளர்க்கப்படுகிறோம். அழகான ஒரு நாடகத்தை அந்த பிள்ளைகள் அப்படியே உங்களை ஈர்க்கும்படியாக உங்க லெவல்ல பேசி, கொஞ்சம் அப்படி எதிர்காலத்தை பேசி அப்படியே அந்த சிலுவையில கொண்டு வந்து முடிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பின்னாடி உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். இந்த வயதில நம்முடைய எல்லா பலனும் எதற்காக பயன்படுகிறது என்று மிக முக்கியம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 3 விதமான முத்தங்களை குறித்து நான் சொன்னேன். பரியாச முத்தம், பாவியின் முத்தம், பரிசுத்த முத்தம். அதே போல 3 மனிதர்களை குறித்து சொல்லி இருக்கிறேன். பரியாசக்காரன், பாவியானவள், பரிசுத்த பாதம். நீங்க எப்பொழுதுமே மறக்க கூடாது, நீங்க எங்க போனாலும், நீங்க அவரை விட்டு விலகினாலும், உங்களை விட்டு விலகாத ஒரு இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நீங்க நின்றாலும் உங்க கூடவே அவர் இருப்பார். அல்லேலூயா. உங்க முன்னாடி படிப்பு அறிவு இல்லாம நின்ற நானு இன்றைக்கு 16 குழந்தைங்க IAS, IPS, IFS படிக்கிறாங்க. 158 குழந்தைங்க இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவை போயிட்டு இன்டர்வியூ எடுக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கெல்லாம் நான் தகுதி ஆண்டவரேன்னா, எவன் ஒருத்தன் அவர் பாதத்தை முத்தமிடுகிறானோ அவனை எவ்வளவு உயரத்துக்கு வேணும்னாலும் கர்த்தர் கொண்டு போவார். நல்லா படிக்கிறீங்க, நல்ல காலேஜில் படிக்கிறீங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த தேசம் ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்து அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாததா இருக்கிறது. திருச்சபைக்கு போகிற பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கு போகாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உள்ளதா இருக்கிறது. கிறிஸ்தவம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக ஒழுக்கமாய் வாழுங்கள், பெற்றோரை கனப்படுத்துங்கள், உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருக்களில், உங்கள் ஊர்களில் நல்ல ஒரு பிள்ளைகளாயிருங்கள். கிறிஸ்தவனா வாழும் பொழுது பல பழக்க வழக்கங்களுக்கு விலகணும்னு வசனத்து மூலமா சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படி பழக்க வழக்கங்களுக்கு மாறினா என்ன நடக்குது? உடல்ல உள்ள உறுப்புகள்லாம் ஆரோக்கியமா இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். பீடி பிடிக்காத, ஆன்ஸ் போடாத, கஞ்சா பிடிக்காத, போத வஸ்துகளை யூஸ் பண்ணாத. ஆமா, ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க, அந்த படத்தை உட்காந்து பார்த்து என் குடும்பம் மாறிச்சு, எங்க அப்பா அம்மா மாறினாங்க, இந்த படத்தை பார்த்து தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன், இதை பார்த்து தான் உருப்பிட்டேன்னு கிடையாது. ஆகையினால்தான் விளையாட்டுக்காக கூட களியாட்டுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உங்கள் உறுப்புகள் ஆலயமாகிய இந்த தேவ ஆலயத்தினுடைய உறுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று திருவசனத்தின் வாயிலாய் பல காரியங்களை பின்பற்றுங்கள் 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 என்று போதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நான் பிறரை பாவியாய் பார்க்கிறேனா, அல்லது பரியாசக்காரனாய் பார்க்கிறேனா, அல்லது பிறருக்கு முன்பாக என்னை பாவியாய் நான் பாவிக்கிறேனா, பரியாசக்காரனாய் பாவிக்கிறேனா? இந்த இரு நிலைகளிலேயும் என்னை ரட்சிப்பதற்காக ஒரு பாதம் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. அந்த பாதம் தான் இயேசு கிறிஸ்துவின் பாதம். நீங்க படிக்கிறீங்கல்ல, காலேஜுக்கெல்லாம் போறீங்கல்ல, உங்களுக்கு பயங்கர நாலேஜ். அதனால தான் அம்மா சொல்ற எதையும் ஏத்துக்க மாட்டீங்க, அம்மா சொல்ற மாதிரி உட அணிய மாட்டீங்க. உலகத்தான போல உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்காது. கேட்டா சொல்லுவாங்க, உடையில் அல்ல உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து. உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தா உடெல்லாம் சரியா இருக்கும், நடெல்லாம் சரியா இருக்கும், பேச்செல்லாம் சரியா இருக்கும், பார்வெல்லாம் சரியா இருக்கும். நிறைய எதை பேசினாலும் பதில் ரெடியா வச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல ஒரு போதகர் போதிச்சா கேட்பாங்க, இப்பெல்லாம் கேட்கறதே இல்லை. போதிச்ச உடனே அவர் ஒழுங்க, அவர் பிள்ளைங்க ஒழுங்க.
உனக்கு போதிக்கிற உனது ஆசான் அவன் ஸ்தானத்திலேயே இருப்பான். சில ஆண்டுகள் கழித்து அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் வேணும்னாலும் கூடும். ஆனா அந்த ஆசானுடைய பாதத்தில் எவன் ஒருவன் ஒழுக்கமாய் படிக்கிறானோ அவன் பல உயரங்களை தொட்டு திரும்பி பார்த்தா ஆசிரியர் இருந்த இடத்திலே இருப்பாரு, மாணவன் எங்கேயோ போயிருப்பான். கீழ்ப்படியெல்லாம் எங்கேயோ போயிருப்பீங்க. போதகர்கள், உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன் சொல்கிற நல் வார்த்தைகளை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை அவனை பாவியாய் பார்க்கிறதல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை அவனை பரியாசக்காரனா பார்க்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை பரியாசக்காரனுடைய கூடாரத்திற்கு போக கூடாதுன்னு இல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை பாவியை தன்னுடைய பாதம் தொட விட அனுமதிக்க கூடாது என்பதல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாரையும் எல்லாவற்றினாலும் ரட்சிக்கக்கூடியவர். ஒரு மனுஷனை ரட்சிக்க எத்தனை கோடி வேணா செலவு பண்ணுவார். என் வாழ்க்கையில கடவுள் செய்ததை சொல்லிட்டு போனோம்னா சொல்லிக்கிட்டே போலாம். 1 மணி நேரம் தான் எனக்கு டைம். இந்த 1 மணி நேரத்துல ஆண்டோட வார்த்தைக்கு நேரா, அந்த வலு நிறைந்த வார்த்தைக்கு நேரா உங்களை திருப்பணும்னு நான் நினைக்கிறேன். வாலிப பிள்ளைகள், உங்கள் கையில் இருக்கிற அலைபேசியில மிக எச்சரிக்கையா இருங்கள். ஒருவரை பார்க்க வேண்டும் என்று நினைப்பது அக்காலங்களிலே கடிதம், அக்காலங்களிலே பேருந்து, அக்காலங்களிலே தொலைத்தொடர்பு, இவைகள் எல்லாம் தூரமாய் கடினமாய் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. பாவம் மிக மலிவா இருக்கிறது. ஒரு செகண்ட்ல என்ன வேணா உங்க வீடியோ கால்ல நீங்க பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்ல வேண்டிய நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்லும் போது கேட்காம போனீங்கன்னா, கேட்க வேண்டிய நேரத்துல ஒரு மனுஷன் சொல்றதுக்கு இருக்க மாட்டான். சொல்ற பேச்சை கேட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க, சொல்ற பேச்சை கேட்கலனா நல்லா இருப்பீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். தட்டுங்க பக்கத்துல, நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணுமா? 2 விஷயங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஒண்ணு, பாவியா உன்னை உணர்ந்தான்னா இன்னொருத்தனை பரியாசக்காரன் சொல்லாத. பரியாசக்காரனா உன்னை உணர்ந்தீங்கன்னா இன்னொரு ஆளை பாவின்னு சொல்லாதீங்க. இந்த 2 நிலைமையிலையும் இருதரப்பட்ட மக்கள் மத்தியில் நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நோக்கி பாருங்க. கஷ்டமா தான் இருக்கும். என்ன, இதுதானே ஜாலியா இருக்க வேண்டிய வயசு, இதுதானே அங்கங்க சுத்த வேண்டிய வயசு, இதுதானே அன்பை பரிமாறிக்கிற வயசு. அன்பை பரிமாறிக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆலயத்தை பரிமாறிக்க கூடாது. உங்க உடல் கர்த்தருக்கு சொந்தமான உடல். சொல்லுங்க, எனது உடல் கர்த்தருக்கு சொந்தமான உடல். சத்தமா சொல்லுங்க. ஆமா, வயசுல பெரியவங்க தான் சொல்றீங்க, சின்ன பிள்ளைங்க சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க சின்ன பிள்ளைங்களா. இந்த உடல் கர்த்தருடைய ஆலயம், அவருக்கு சொந்தமானது. அன்பை பரிமாறுவது தவறல்ல. பரிமாறக்கூடிய அன்பில் பரியாசம் இருந்தால் தவறு, பாவம் இருந்தால் தவறு. அந்த அன்பில் பரிசுத்தம் இருந்தால் தவறே இல்லை. You must know your distance. உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய அளவுகோல் என்னவென்று, உங்களுடைய இடைவெளி என்னவென்று தெரியணும். இருதரப்பட்ட மக்களையும் ஒருவரையும் அவர் தூரே தள்ளவில்லை. பரியாசக்காரன் தனது வீட்டில், பாவியாகிய ஒரு மனுஷன் தன்னுடைய பாதத்தில், இருவரையும் சந்திக்கிற இயேசு கிறிஸ்து அங்க ஒன்றைத்தான் நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். என்னோடு கூட இன்னொரு வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். வேகமா திருப்பிக் கொள்ளுங்களேன். மத்தேயு 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து அப்படி கொஞ்சம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஒரு 3 சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். முதலிலே நாம் பார்த்தோம், இருவரும் அவர்களது மீறுதல்களுக்காக, அவர்களது மனநிலைக்காக, அவர்களது பாவங்களுக்காக, அவர்களது சாபங்களுக்காக ஒருவரை வீட்டிற்கு ஒருவன் அழைக்கிறான். அந்த வீட்டிற்கு இதுவரைக்கும் யாருமே போகவில்லை. ஏனென்றால் அது பரியாசக்காரனுடைய வீடு. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருந்தாரோ அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீயே இங்கே கடந்து போகிறாள். ஏன்னா பரியாசக்காரன் இருந்தா போயிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால
உங்க கூடாரம் ஒரு விளையாட்டின் கூடாரமா இருந்ததா? உங்க கூடாரம் ஒருவரும் மதிக்க கூடாத கூடாரமா இருந்ததா? உங்க வீட்டை தேடி யாருமே வரலையா? உங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து இருந்தார்னா பாவியாகிய அநேகர் அவர் பாதத்தை முத்தமிடுவதற்கு உங்கள் கூடாரத்தை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் அவளுக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, ஆனால் அவள் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறாள். நிறைய நேரத்துல நமக்கான பாவத்துக்காக நம்ம போராடுறோம், நமக்கான சாபத்துக்காக நம்ம போராடுறோம், நாம் செய்த மீறுதலுக்காக நாம் போராடுறோம். ஆனால் நம் கூடாரத்தில் என்றைக்கு இயேசு கிறிஸ்து இல்லையோ ஒருவரும் நம்மை தேடி வர மாட்டார்கள். ஆனால் அவர் இருந்தால் பாவியும் வருவான், பரியாசக்காரனும் வருவான். எந்த தேவை உள்ளவன், எந்தெந்த மனிதன் நம்ம வீட்டை பார்த்து இவர்கள் கூடாரத்திற்குள்ளே நுழையவே கூடாது, இவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்வார்களோ, இயேசு கிறிஸ்து என் வீட்டில் பிரவேசித்தால் அவரை தேடி எப்படிப்பட்டவனும் வருவான். அதுதான் எனக்கு கனம், அதுதான் அவருக்கு மகிமை. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் அவர்களது மகளுக்காக. வாசிங்க அதே வசனத்தை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி இடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசு. அநேக மீள முடியாத சூழலிலே நம்முடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறிவிடுகிறது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு. இப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி ஜெபம் வராது. என்ன பெரிய பிரச்சனை இருக்குது இல்ல? ஒன்னும் கல்யாணம் பண்ணல, ஒரு புள்ளையும் பெத்தெடுக்கல, வீட்டை ஒன்றும் கட்டல. இப்போ அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, நல்லா அம்மா அப்பா ஏமாத்திக்கிட்டு ஜாலியாக இருக்குது. சூப்பராக சொன்னையா, நல்லா ஃபில்அப் பண்ணுறான் ஆளு. ஆமா, என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்குறது. அதில் வேற அம்மா அப்பாவை மிரட்டுறது, த்ரெட்னிங் பண்றது. எனக்கு போனை வாங்கி கொடுக்கல நான் செத்துருவேன். நான் என்ன சொல்றேன், நீ செத்துருன்ற. அந்த போனால தினம் தினம் சாவறதுக்கு முன்னாடியே செத்து போயிடு இல்ல? அந்த வார்த்தை நம்ம சொல்லாமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டுங்க. அந்த வார்த்தை நம்ம சொல்லாமா? சொல்லுங்க, அந்த வார்த்தை நம்ம சொல்லாமா? நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காரு. தட்டி சொல்லுங்க சத்தமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருக்காரு. நான் சொல்றது பொய்ன்னு நினைக்க கூடாது. சத்தமா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க தெரியுமா? எதுக்குமே சிரிக்காதவங்க எதுக்கு சிரிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, நீங்க எவ்வளவு, ஆண்கள் ஆண்களை பார்த்து, பெண்கள் பெண்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இன்னொரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? சத்தமாயா, இன்னொரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? நீங்க அழகா இருக்கிறத விட நீங்க இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் யாரை போல இருக்கிறேன்? இயேசுவை போல இருக்கிறேன். நான் யாரை போல பேசுகிறேன்? இயேசுவை போல பேசுகிறேன். நான் யாரை போல நடக்கிறேன்? என் இயேசுவை போல நடக்கிறேன். 12 வயதிலே அவர் எழும்பி பேசும் பொழுது அவரை பார்த்து கேட்கிறார்கள், இவன் அறிவோடு ஞானத்தோடு வலிமை வாய்ந்ததாய் பேசுகிறானே, வரலாறை பேசுகிறானே, ஆனால் இவன் தகப்பனோ தச்சன் அல்லவா? ரைட்? இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை, நிஜத்தை ஒரு மனுஷன் பேசும்போது அவன் பெற்றோர் வரைக்கும் இழுக்கிறாயா. இவங்க அப்ப சரியான கொளுத்துக்காரன் இல்ல, கீபோர்டு வாசிக்கிறாரு. இவங்க அம்மா அப்பா ரொம்ப லோவா நாட்கள்ல. இது தேவ பிரசனம் இவர் அழகுபடுத்தி இங்க நிறுத்தி இருக்கு. சொல்லுங்க, பொறாமப்படாதீங்க. ஆமா, நம்ம அழகா இருக்கிறன்னா அடுத்தவன் அழகா இருக்கிறான்னா பவுன்னுவோம். உங்களை சொல்லும் போது நீங்களே நம்பாம சிரிச்சீங்கல்ல. பெண்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அழகா ரெடி ஆயிடுறது. கண்ணாடியில திரும்பி 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 பார்த்துட்டு வீட்டுல போயிட்டு கேக்குது, டாடி நான் அழகா இருக்கிறேன். எந்த டாடி வந்து பொம்பளை பிள்ளைங்களை ரசிக்காம இருந்திருக்காங்க? அப்பாமார்களுக்கு பெண் குழந்தைகள் உயிர். உங்களை பார்த்து நான் சொன்னேன் பாருங்க, தப்பான ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். ஆண் குழந்தைகள் என்னதான் தப்பு பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்கும் பிரோஜனம் ஊரை சுத்தி சுத்தி வந்தேனா கூட நீ கேட்டவன சோறு போறதுக்கு உங்க அம்மா ரெடியா இருப்பாங்க. வாடா 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 தட்டா கைய. ஆமா, நீங்க ஃபெயில், நீங்க தட்டுவானா? ஆமா, தோத்துறோம். ஒண்ணுமே செய்யாம வீட்டுக்கு வந்து சோறு கேட்கும் போதே அம்மா போடுறாங்களே, வீட்டுக்கு நீ எல்லாத்தையும் செஞ்சன்னா உங்க அம்மா இல்ல ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு.
இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்னா, நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு உண்மையா சிரிச்சு பாருங்க, அப்படி இருப்பாரு. பிசாசு எப்படி இருப்பான்னா, நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு கோவப்பட்டு பாருங்க, அப்படி இருப்பான். வான் போன்லயே வான் போட்டோ எடுத்துக்கிட்டு, வான் போன்லயே வான் மூஞ்ச பாதியை எடுத்துக்கிட்டு, இப்ப எல்லாம் முழுசா மூஞ்ச எடுக்கிறதே கிடையாது. கேட்டா பேஷன். என்னது? சத்தமா சொல்லுங்க. அரைக்குறை மூஞ்சா பேஷன். பச்சை காலேஜ் கேளுங்க, லயாலோ இன்டர்நேஷனல் ஸ்கூல், 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாரு அவரு. இப்ப தட்டுங்க பக்கத்துல பார்த்து, நீ ஆண்டவருக்கு வேணும். இந்த 2 நாளும் உன்னை ஆண்டவர் கொண்டு வந்ததே அவருக்காக டிசைன் பண்ணதான். சொல்லுங்க, அவருக்காக சேஞ்ச் பண்ணதான். அவரை போல உங்களை மாத்ததான். நீங்க அவரை போலவே மாறணும். நீங்க அவரை போலவே பேசணும். நீங்க அவரை போலவே நடக்கணும். நீங்க அவரை போலவே சிரிக்கணும். நீங்க அவரை போலவே ஞானமான வார்த்தைகளை பேசணும். நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நடைமுறைகளும் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் அவரின் வார்த்தைகள் எனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சகோதரி வந்து கேட்கிறா, ஆண்டவரே என் குழந்தை என்னவாகணும்? குணமாகணும். உங்க அம்மா அப்பாவோட கண்ணீர் தான். 2 நாள் இங்க வந்தீங்களே, உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம்? நிம்மதியா இருக்கிறாங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல. தெரியுமா தெரியாதா? போன் பண்ணி சிக்னல் கிடைச்சா கேட்டு பாருங்க, அம்மா எப்படிமா இருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, மகனே மகளே, இதுவரைக்கும் நான் இல்லாத சந்தோஷத்துல இருக்கிறேன். உன்னை பெற்றதுக்கு நான் செஞ்ச புண்ணியம்னா இந்த 2 நாள் நீ வீட்டுல இல்லையா தான். சோத்திரமா, அவ்வளவு சேட்டை. ஆமா, அவ்வளவு சேட்டை. கர்த்தர் நல்லவர். தட்டுங்க பக்கத்துல, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லல, நீங்க இயேசு கிறிஸ்துவ போலவே இருக்கிறீங்க. குணத்தை மாத்தாம, புத்திய மாத்தாம, நடக்கைய மாத்தாம, பேச்ச மாத்தாம, உடைய மாத்தாம, அப்படி இருக்கும் பொழுதே நீங்க இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறீங்கன்னா, உண்மையாகவே நீங்க இயேசு கிறிஸ்துவ போல மாறிட்டீங்கன்னா மகிமையா இருப்போம் எல்லாரும். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. வேணா இந்த உலகம், சொல்லுங்க, வேணா இந்த உலகம். வேண்டும் எனக்கு இயேசு கிறிஸ்து. வேண்டாம் பாவமான வாழ்க்கை, வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கை, வேண்டாம் பிறரை குறை கூறுவது, வேண்டும் எனக்கு பிறரை வாழ்த்துவது. என் பார்வை நல்லா இருக்கணும், என் பேச்சு நல்லா இருக்கணும், என் நடக்க நல்லா இருக்கணும், என் ஓட்டம் நல்லா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் சாக பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். இன்னும் எதிர்பார்க்கிறேன். சிலவங்க எல்லாம் குளிர் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் சாக பிறந்தவள் அல்ல. சொல்லுங்க, நான் சாக பிறந்தவர் அல்ல, சாகடிக்க பிறந்தவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பலத்தோடு சாதிக்க பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி முதல் உங்களை நீங்க அர்ப்பணம் பண்றீங்க. இரண்டாவது, உங்கள் பெற்றோர் உங்களுக்காக செய்கிற வேண்டுதலை கேளுங்க. வாசிங்கம்மா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உங்க அம்மா அப்பா நிறைய நேரம் ஜெபம் பண்றாங்க. சில சமயம் உங்க அம்மா அப்பாவோட ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கிறது இல்லை. எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கு நான் ரட்சிப்பை பத்தி நான் பேசணும், மீட்பை பத்தி நான் பேசணும். அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க உங்க மனநிலையில யாரா இருக்கிறீங்க, உங்க மனபாவத்தை அல்லது நீங்க பேசுகிற பேச்சில பிறரை பாவியா, பிறரை வாலிபர் கூட்டனாவே என்னதான் பேசப்படுது, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத. ஆனா இன்னைக்கு ஆண்டவரும் கூட என்ன தெரியுமா பேசுறாரு? நீ எதை செய்யாதன்றதை விட நீ எதை செய்யணும்னு கர்த்தர் பேசுறாரு. ஒரு கேள்வியோட இந்த குறிப்பை விளக்கலாமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை லேசா தட்டுங்க. ஒரு கேள்வி ஒன்றை பார்த்து, சீக்கிரம் ஒரு கேள்வி ஒன்றை பார்த்து, பாவமா வாழ்றது கடினமா, பரிசுத்தமா வாழ்றது கடினமா? எனக்கு புரியலையே அப்படின்னு யாருன்னா சொல்வீங்கன்னா, பாவமா வாழ்றது ரொம்ப ஈஸியா, பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப ஈஸியா? நீங்க சொல்லுங்க. பாவமா வாழ்றதா? வாங்க, ஓடியாங்க, முன்னாடி வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பாவமா வாழ்றதா?
ரொம்ப ஈஸி. பரிசுத்தமா வாழ்றது நீங்க எப்படி இந்த உலகத்தை மாத்துவீங்க? சரி, இப்படி ஒரு கேள்வி. வாயிலையா? உன் வாயை மாத்தணும் முதல்ல. வாயிலையா? சரி, கவனிங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க உட்காந்துருக்கீங்கல்ல, இப்ப யாருன்னா கெட்ட வார்த்தை பேசுனீங்களா? ஏதாவது போன்ல தேவையில்லாத பார்த்தீங்களா? தேவையில்லாத ஏதாவது கல்ல போட்டீங்களா? இல்ல. இதே மாதிரி வெளியில போயும் வாழ்ந்தா அதுக்கு தானே எங்க கழுத்துல ஒரு டேக போட்டு, எங்களுக்கு ஒரு சேரை போட்டு, எங்களுக்கு பந்தலை போட்டு உட்கார வச்சிருக்கேன். இங்க கவனிங்க, பேண்டா போட்டு, பிள்ளைங்க பாருங்க என்ன போட்டு, எங்களை ஒரு கைதிகளை போல இங்க உட்கார வைத்திருக்காரு. எப்ப உங்களை கைதிகளை போல இல்ல, உங்க எல்லாரையும் ஒரு நல்ல அடையாளத்துக்குள்ள நாங்க உட்படுத்தி இங்க உட்கார வைத்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளம். ஹல்லேலூயா. என்ன தலைப்பு அங்க போட்டிருந்தது? நான் போடு. ஒழுங்கா சொல்லுங்கய்யா. என்னையா சொல்லி போட்டிருக்கு? புரட்டி போடு. உன் வாழ்க்கையில் குறைகளாய் பேசின காரியங்களை குறைகளாய் பேசாமல் நிறையாய் பேசுகிற புரளுதல் உனக்கு வேணும். மாற்றம் உனக்கு வேணும். உன்னுடைய தாய் தகப்பன் உனக்காக வேண்டுதல் செய்கிறார்கள். என்ன வேண்டுதல் செய்கிறார்கள்? என் மகன் என் மகள் ஆவியில் குணப்படவில்லை, ஆன்மாவில் குணப்படவில்லை, கல்வியில் குணப்படவில்லை, ஒழுக்கத்தில் குணப்படவில்லை, உடையில் குணப்படவில்லை, பேச்சில் குணப்படவில்லை. அவர்கள் தவறான ஒரு வாழ்க்கையிலே அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே அல்லது ஏதோ ஒரு முடியாத நிலையிலே என் பிள்ளைகள் வியாதியாய் கிடக்கிறார்கள் என்று உங்க பெற்றோர் செய்யற ஜெபம் உங்க காதுல கேக்குதா இல்லையா? அப்படி கேட்கலன்னா நாங்க புலம்புறமே, இந்த புலம்பல் உங்க காதுல கேக்குதா இல்லையா? இத்தனை பேர் நம்ம பரிசுத்தமா வாழ்க்கையில படிச்சு நல்ல இந்த தேசத்தை மாத்தணும்ன்ற எண்ணத்துல வந்துட்டேன்னா எவ்வளவு வேகமா நம்ம இந்திய தேசம் மாறும். நமக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறதே, இளைய வயது பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, மாயமான இந்த உலகில் என்னென்னமோ நடக்கிறது. என் வாழ்க்கை மாறினால் தானே நான் பிறரை மாற்ற முடியும். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, ரொம்ப நேரமா இவ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாளே, இவளை பின்னாடி தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாளே, இவளை நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இவளோட விஷயம் என்னன்னு கேட்டு இவளை அனுப்பிட்டுருங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்களா? இல்ல, இவங்க குழந்தைகளுக்காக. இங்க இருக்கிற எத்தனை பெண் பிள்ளைகளை குறித்து நான் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற எத்தனை ஆண் குழந்தைகளை குறித்து நான் சொல்ல முடியும்? இந்த வாலிப இளைய காலங்களில் உங்களது மாயைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு உலகத்திற்கு, உலகத்து அதிகாரிக்கு நீங்கள் உட்பட்டவர்களாய் அவனது அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது உங்கள் தாயும் தகப்பனும் உங்களுக்காக என்ன வேண்டுதல் செய்கிறார்கள்? என் பிள்ளைகள் குணமாக மாட்டார்களா? அம்மா அப்பாவை தலை குனிய வைக்கிறீங்களே, காலேஜுக்கு போவாம கட்டடிச்சுட்டு காலேஜ் போய் வந்தேன்னு சொல்றீங்களே, எத்தனை அரியர் வைப்பீங்க? நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்காங்களே, அவங்க படிக்கலனாலும் ஏன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சாதனையா மாறல? நம்ம ரட்சிப்பு என்ற மாற்றம், மீட்பு என்ற மாற்றம், பரிசுத்தம் என்ற மாற்றம், ஒழுக்கம் என்ற தெய்வீக ஆற்றலின் குணங்கள் எனக்குள்ள வராததனால தான். ஆம்பளை பசங்களுக்கு நல்லா அரட்டை அடிக்க தெரியும், பரியாசம் அழகா பண்ணுவாங்க, செம்ம கிண்டல் பண்ணுவாங்க, பயமார சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கு. இவங்களுக்கு நல்லா ஒருத்தன் அழகா உடுத்திட்டு போனான்னா அவனை பார்த்து அங்கிள்னுவாங்க. பிள்ளைகள் மாதிரி உடுத்த மாட்டான், புளிங்க மாதிரி உடுத்தின்னு இருப்பான் ஒருத்தன், அவனை பார்த்தா வாட் அ வண்டர் பாய், வா. முதல்லாம் துட்டு கொடுத்தா நல்ல பேண்ட் தருவான், இப்ப துட்டு கொடுத்தா பேஷன். என்னது சொல்லுங்க? இதெல்லாம் சொல்லி சிரிக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்க அம்மா அப்பா உன் உடைய பார்த்து, உன் நடைய பார்த்து, உன் பேச்சை பார்த்து, நீ செய்கிற ஒவ்வொரு ஆண்டருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை பார்த்து ஏசப்பட்ட அழுதுட்டு இருக்கிறாங்க. அது உன் காதுல கேக்குதா இல்லையா? சொல்லிட்டு போறிய பதில் சொல்லி, மா உனக்கு ஒன்னும் தெரியாதும்மா, பேஷன்மா.
நாளைக்கு வான் புள்ள அதே மாதிரி கிழிஞ்சதை போட்டுக்கிட்டு இப்படி பேண்ட போட்டு வருவான். அப்ப வான் மனசு புடிச்சுக்கணும். இப்படி வந்தா நீங்க உங்களுக்கு பொறுத்துக்குவீங்களா? இது என்ன ஸ்டைல் இது? முதல்ல பேண்ட மேல ஏத்தி போடுவாங்க, இப்ப பேண்ட இப்படி இப்படியே இருக்குன்னுக்கிறான். பார்த்து அதுக்கு மேல கீழே விழுந்துற போகுது. நீங்களும் தான், உங்களை என்ன சொல்றேன், உங்கள் உடைகள் சரியா இருந்தால் அவர்கள் பேச்சு அவர்கள் நடை சரியா இருக்கும். அவன் சொல்றான் உங்களை பார்த்து ஐயோ அவர்கள் பரியாசக்காரர்கள், நீங்க சொல்றீங்க அவங்கள பார்த்து ஐயோ அவர்கள் பாவிகள். ரெண்டுத்துக்கு நடுவுல இயேசு கிறிஸ்து மாட்டிக்கின்னு பாவியா பாவியா பரியாசக்காரன் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் பாதத்தை பார்க்க வேண்டியவன் நான். இன்னும் சத்தமா, அவர் பாதத்தை பார்க்க வேண்டியவள் நான். பழைய பாட்டை கேட்கறது கிடையாது, ஏன்னா அதெல்லாம் கெஞ்சிற பாட்டா இருந்தது. நான் போகும்போது ஒரு பாட்டை கேட்டேன், நல்ல அரைகோல் விடுகிற பாட்டை யாரோ பாடிட்டு இருந்தீங்க, மிஷினரி சாங் ஒன்று, FMBB சாங். யார் பாடினது எனக்கு தெரில, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வர பாட்டெல்லாம் கெஞ்சிற பாட்டில் எல்லாம் கொஞ்சிற பாட்டு தான். யாரை பார்த்து யார் பாடுறதுன்னு தெரியல, யாரை நினைச்சு யார் பாடுறதுன்னே தெரியல. அப்பெல்லாம் ஒரு பாட்டு அப்படி தொடங்கினா, உம் பாதம் பணிந்தேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம், இசையா உந்தன் அன்பு பொங்குதே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி திசை கேட்டேன், அலைந்திடாமல் திசை கேட்டேன், அலைந்திடாமல். இப்ப பாட சொன்ன சமவெளியா, நீங்க பாட வேண்டான்னு சொல்ல, இவனுக்கு பாடவே மாட்டானுங்க, நீங்க தான் பாடிட்டு கிடப்பீங்க இந்த பாட்டெல்லாம். பாத்தீங்களா சத்தத்தை? இங்க ஒரு பய பாடல. தொட்டா ஒரு பாதத்தை போய் ஸ்டேஜ்ல போய் என்ன பண்ணிடுமா? அவன் மனுஷன்யா, எல்லாருமே நானும் மனுஷன், என்ன பார்க்காதீங்க, நம்மளை படைச்ச ஆண்டவரை பாருங்க. கர்த்தர் நல்லவர். நான் எந்த ஊழியக்காரர்களை என்ன காரியத்தை சொல்றதுக்கு வரல, நீங்கள் பாடுகிற பாடல்கள் உங்களை ஆண்டவரின் பக்கமாய் திருப்புகிறதா? இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஏத்த பாட்டு தான் பாடணும். அவங்க வந்து பாடும்போது என்னென்ன பாட்டு பாடினாங்க? வெற மாதிரி ப்ரோவா வாயா, என்ன பாட்டு பாடினா வெற மாதிரி ப்ரோவா, என்ன பாடினாங்க? இப்போ சார்ல்ஸ் வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை ஆராதனைக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள், அப்படியே கரங்களை உயர்த்தி நல்ல தேவ மகிமைக்குட்பட்டவர்களா, லேலுயா 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 முழுமையாய் உங்கள் சிந்தைகள் தேவனின் பக்கமாய் திரும்ப
ஒரு ஊழியக்காரனாய் பல அடிகளை பட்டு பல உதைகளை பட்டு நான் நல்லவன் என்பதினாலே கடவுள் என்னை இங்கு நிற்க வைக்காமல் அவர் நல்லவர் என்பதினாலே என்னை நிற்க வைத்திருக்கிறார். இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தெய்வம், மரண பரியந்தும் நடத்துவார். எந்தெந்த இடங்களில் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ உங்களுக்கு உதவி செய்ய ஒரு உண்மையான தெய்வம் இருக்கிறார். அவர் கேட்பதெல்லாம் உங்களிடத்தில் மாற்றம், பாவத்தின் காரியங்களை விட்டு விலகி பரிசுத்தத்தின் காரியங்களை நீங்க தேடுங்க. அம்மா அப்பா நமக்காக வேண்டுதல் செய்யறாங்க. சீஷர்கள் சொல்றாங்க, இவ என்ன கேட்கிறாளோ உடனே செஞ்சு கொடுத்துருங்க, இல்லைன்னா இவ ஓயாம நம்மள என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நிறைய வீட்டுல அம்மா அப்பாவோட ஜெபம் எனக்கு தெரியும். நான் ஒரு சபையின் போதகனா இருக்கிறேன். ஏகப்பட்ட திருமணங்களை செய்து வைத்திருக்கிறேன். லட்சக்கணக்கான வாலிபர்கள் மத்தியில் நின்று பேசி இருக்கிறேன். இவை எல்லாவற்றிலேயும் நான் பார்த்த ஒரே ஒரு அவலம் என் மனதை அதிகமாய் பாதித்தது. பிள்ளைகளின் மாற்றத்திற்காக பெற்றோர் வடிக்கிற கண்ணீருக்கு பல ஆண்டு காலங்கள் தீர்வே கிடையாது. ஏன்னா தாயும் தகப்பனும் ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்கள். பிள்ளைகளோ ரத்தம், நரம்பு அல்லது படிப்பு, அறிவு இவைகள் வேகமாயும் முதிர்ச்சியாயும் இருக்கிறதினாலே தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு, இறை வார்த்தைக்கு, போதகனின் போதகத்திற்கு செவி சாய்க்கிறது இல்லை. என்னையா லாபம் உங்களுக்கு? என்ன லாபம்? நீங்க வர்றது ஒரே ஒரு ஏக்கம், ஒரே ஒரு எண்ணம் தான், எப்படியாவது இந்த வாலிப இளைய கூட்டம் அவர் இருதயத்தை புரிந்து கொள்ளாதா? எப்படியாவது இந்த வாலிப இளைய கூட்டம் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தத்துக்காக வாழ்ந்து விடாதா? எப்படியாவது இங்க வருகிற பிள்ளைகளை திருச்சபைக்கு வலிமை வாய்ந்தவர்களாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட மாட்டார்களா? கூட்டி கேளுங்க பாஸ்டர் அவங்கள. என்ன அவர்களுக்கு லாபம்? நேரத்தை செலவு செய்கிறார்கள், வேர்வை சிந்திருக்கிறார்கள். முழங்கால் பணிச்சு இந்த மாற்றங்களுக்காக ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு காரியங்களை என் பிள்ளைகளை புரட்டி போட மாட்டாரா? தேசத்து அவலங்களை மாற்றமுடைய பிள்ளைகள் புரட்டி போட மாட்டார்களா? கிதியோன்கள் எழும்ப மாட்டார்களா? ஓசைக்கள் எழும்ப மாட்டார்களா? எஸ்ராக்கள் எழும்ப மாட்டார்களா? ரூத் எழும்ப மாட்டார்களா? எஸ்தர் எழும்ப மாட்டார்களா? ஒரு அரை கூவலை கர்த்தர் இன்றைக்கு உங்களை நோக்கி விடுத்துக் கொண்டே இருக்கிறார். பாவி என்ற மனநிலையா, பரியாசக்காரன் என்ற மனநிலையா? இயேசு கிறிஸ்துவின் பாதம் உன் அருகே இருக்கிறது. பாவியான முத்தத்தை உலகத்தில் விற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? பரியாச முத்தத்தை விற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்கிறீர்களா? இரண்டாவது குறிப்பாக நான் இந்த இடத்துல சொன்னேன், உங்களுக்காக உங்கள் தாயும் தகப்பனும் ஓயாமல் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க டக்குன்னு. காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார்கள். ஆண்டவர் இப்பொழுது பதில் கொடுக்கிறார், நான் உங்களுக்காக வரவில்லை, காணாமல் போன ஆடுகளுக்காக. இவர்களது மனநிலை என்ன? எத்தனை முறை அற்புத அடையாளங்களை செய்தேன், எத்தனை முறை மரணத்திற்கு முன்பாக மீட்டேன், தண்ணீர் இல்லாத இடங்களிலே தண்ணீர் கொடுத்தேன், கடலுக்கு முன்பாக போய் மரித்து விட போகிறேன் என்று நிற்கிறார்கள், கடலை இரண்டாக பிளந்தேன். இத்தனை மிராக்கிள் அண்ட் வண்டர்ஸ் பார்த்தவங்க ஒருத்தர் கூட அவர் பக்கமா நன்றியோடு இருக்கவில்லையே. மறுபடியும் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டவனே காணாமல் போகிறான், அவனை தேடுவதற்காக என்று முறைமையின்படியேயும் இந்த இடத்துல சத்தியம் பேசப்படுகிறது. இவள் புரிய வேண்டும் என்றும் பேசப்படுகிறது. அப்ப ஒரு பதில் சொல்றா, கேளுங்களேன். அவள் வந்து ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். எனக்கு உதவி செய்யுமா? என் பிள்ளைக்கு உதவி செய்யுமா? சொல்லுங்க. எனக்குன்னா என் பிள்ளைக்குன்னு அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா. குழந்தைகள் எல்லாரும் நல்லா கையை தூக்கி அசைச்சு சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா. எங்க அம்மா அப்பா. கை வராதம்மா, தோத்துறோம். கையை நல்லா வசதி சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா நிறைய எனக்கா ஜோம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க டீச்சர்ஸ் நிறைய எனக்கு முயற்சி பண்றாங்கன்னு தெரியும். எங்க சர்ச்சில் உள்ள டீன் யூத் லீடர்ஸ் நிறைய முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சேட்டை. அவங்க பண்ற ஜபெல்லாம் காதுல கேட்டா கூட இவள் ஓயாமல் வேண்டிக் கொண்டு எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுகிற அந்த சமயத்தில் தானே ஒரு ஆழ்ந்த சத்தியம் வெளிப்படுகிறது. வாசிக்கலாம்.
அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. நான் இஸ்ரவேலர்களுக்காக இந்த நேரத்தை, என் ரட்சிக்கப்பட்ட சொந்த மக்களுக்காக இந்த நேரத்தை நான் செலவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டவளா இருந்தால் கூட இன்று வரைக்கும் என்னை தொந்தரவு செய்து கொண்டு இன்று வரைக்கும் நன்றி இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களே ஒழிய, நீங்க எஜமானனோடு அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து சாப்பிடுற கூட்டமா இல்ல, எங்க விழுறதான் சாப்பிடுற கூட்டமா இருக்கிறீங்க. சொல்லுங்க எல்லாருமே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பிடிச்சு சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க, எப்படியாவது பாஸ் பண்ணா போதும், எப்படியாவது பிகமாவது படிச்சிடணும், எப்படியாவது ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் உட்கார்ந்தோம். இப்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, மேலானவைகளை நாடுங்கள், பெருசா யோசி. இந்த தேசத்தை மாற்ற வேண்டிய, இந்த தேசத்தை புரட்டி போட வேண்டிய ஒரு மகா பெரிய பொறுப்பு நம்ம எல்லார் தலைமையில இருக்கு. உங்களுக்காக வேண்டுதல் செய்த உங்கள் தாய் தகப்பன் ஒரு காரியத்தை இறைவனிடத்தில் பேசுகிறார்கள். வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. நீங்க சொல்றது மெய்தான், ஆகிலும் பிள்ளையினுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு தர மாட்டீங்க தான். கவனிங்க, நான் முடிக்க போறேன். பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு தர மாட்டீங்க தான், உண்மைதான். ஆனா ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து, நான் நாய்க்குட்டியா இருந்தா கூட உங்க பாதத்துக்கிட்ட இருக்கிறேன், மேல இருந்து உள்றத நான் சாப்பிடுவேன். என்ன வேணான்னு எட்டி உதைக்கிற அளவுக்கு நீர் அவ்வளவு மோசமான ஆண்டவர் இல்ல. ஏன்னா இந்த நாய்க்குட்டியும் நீர் தான் படைச்சு. நல்ல கரங்களை தட்டி. இப்ப கேளுங்க, பக்கத்துல எஜமானனோட டைனிங் டேபிள் உட்கார்ற ரெச்சிப்பு வந்துட்டு இருக்கா இல்ல அப்படின்னா, ஆண்டவரே நான் நாய்க்குட்டி, ஆண்டவரே கீழே உழுவுறத சாப்பிடுவேன் ஆண்டவரே. நீங்க அப்படி சாப்பிடுற ஆளா இருந்தா கூட அந்த இடத்துல உங்களை எட்டி உதைக்கிற ஆண்டவர் அல்ல. ஏன்னா அந்த நாய்க்குட்டியையும் படைத்தவர் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி. பரியாசக்கார முத்தமா, பாவின் முத்தமா, பரிசுத்த முத்தமா? உங்கள் முத்தத்தில் பாவம் இருக்கிறதா, பரியாசம் இருக்கிறதா, பரிசுத்தம் இருக்கிறதா? இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் பயே. நன்றி சொல்லி துதி பாடி உம்ம மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம பிள்ளைங்க எல்லாரும் தெரியா. சொல்லுங்க, அப்பா நீங்க இல்லாம, ஏசப்பா இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம, அப்படியே கரங்களை உயர்த்தி ஓ இயேசுவே, ரெண்டு கரத்தை உயர்த்தி, ரெண்டு கரத்தை நல்ல முழுசா உயர்த்தி, என் துணையாளரே இயேசுவே, எங்கள் எஜமானரே, நேசரே, துணையாளரே. இயேசுவே எங்கள் எஜமானரே, நேசரே, என்
நேசரே என் துணையாளரே நானும் அபிஷேக ஒளிவா பிள்ளைங்க வாய்களை தரங்க. உங்க ஆலயத்து பட்டவன் உங்க சமூகத்தில் வாழ்கின்றவன் உமன்பையே நானும் அபிஷேக ஒளிவமரம். சொல்லுங்க சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆலயத்தில் நடப்பட்டவன் உங்க சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். உங்க வசனம்தான் பசியாற்றும் உணவு. உங்க பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உங்க வசனம்தான் பசியாற்றும் உணவு. பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே. நீரே என் ஜீவனின் பெலனானே. நீரே